श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायत पत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। அடுத்தது 17வது ஸ்லோகம். கிரீட்டினங் கதினஞ்ச கிருணஞ்ச தேஜோராசிம் சர்வதோ தீப்திமந்தம் பஷ்யாமி த்வாம் துர்நிரீக்ஷம் சமந்தாத் தீப்தானலார்க்கத்யுதிமப்ரமேயம் த்யுதிம் அப்ரமேயம் கிரீட்டினங் கதினம் சக்ரிணம் ச தேஜோராசிம் சர்வதோ தீப்திமந்தம் பஷ்யாமி த்வாம் துர்நிரீக்ஷம் சமந்தாத் தீப்தானலார்க்கத்யுதிமப்ரமேயம். இந்த ஸ்லோகத்தில் சென்ன லோகத்தில் என்ன சொன்னார்? ந அந்தம் ந மத்தியம் ந புனः ந தவ ஆதிம் அப்படின்னு சொன்னார். அதாவது அந்தம் முடிவு, நடுவில் இருக்கிற மத்தியம், ஆதிம் மீண்டும் ஒரு முடிவு அப்படின்னு கண்டே பிடிச்சிக்க முடியல கிருஷ்ணா அப்படின்னு சொன்னதுக்கு தொடர்ந்து அதில் கிரீட்டினம் கிரீடம் தரித்து கதையன் கதினம் ச கதின்னு சொன்னால் கதை ஏந்திர கதையை ஏந்தி சக்கரணம் சக்கரங்களை தாங்கி மேலும் சர்வதா எங்கும் தீப்தி மந்திரம் அதாவது பிரகாசிக்கும் தேஜோராசிம் அதாவது ஒளிப்பிழம்பு போல ஒரு பெருமாள் என்ன பண்ணிட்டுருக்கார். ஒரு கையில் கதை சங்க சக்கரங்கள் அப்புறம் பெரிய பெரிய கிரீடங்கள் அதையெல்லாம் தரித்து கொண்டு தேஜோராசிம் ஒளிப்பிழம்பாகி துர்நிரீக்ஷம் காணுதற்கு கூசுவதாய் துர்நிரீக்ஷம் பார்க்கவே முடியல, கண்ணெல்லாம் அப்படியே கூசுறது, அப்படியே கண்ணு தெரிச்சின்னு போட போகிறது ஒளி இருக்குது. அதாவது அதுபோல் ஒளிப்பிழம்பாக இருக்கும் பொழுது அந்த ஒளிப்பிழம்புலையும் பெருமாள் என்ன பண்ணியிருக்கார், அதையும் மேலே சக்கரப்படையை சக்கரம் தாங்கின்றிருக்கார், சுதர்சனம் தாங்கின்றிருக்காரு. அதுக்கப்புறம் கதை இருக்குது கையில் அப்படின்னு தீப்தானலார்க்கத்யுதிம். அது எப்படி இருக்குன்னு கேட்டால் ஒரு அனலார்க்கத்யுதிம், அதான் அனல் பறக்கிறது, கொழுந்து விட்டு எரியிற ஒரு பெரிய சூரியன் போல் ஒளிர்வதாக இருக்கிறது. சூரியனே சுடும், ரொம்ப சுடும். அது கொழுந்து விட்டு எரியிற சூரியன் போல் பெருமாள்கிட்டேருந்து அப்படியே எல்லாத்தையும் பார்க்கும்போது கண்ணெல்லாம் கூசுறது பார்க்கறதுக்கு முன்னாடி பார்க்கறதுக்கு வேறு பயமாக இருக்கு. ஒளிர்வதாய் அப்புறமேயம்னு சொன்னால் வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டது, எண்ணங்களை பார்த்து புரிஞ்சிக்க முடியாதது, மனோவாக்காயங்களுக்கு அப்பாற்பட்டதும் அல்ல. இது எப்படியும் ஒரு எழுதிவிடலாமா, சரி வாயிலாக சொல்ல முடியாது, புரிஞ்சுனுட்டோம், எழுதிவிடலாமான்னு கேட்டால் அதற்கும் அப்பாற்பட்டது, எழுத்து வடிவில் அவனை கொண்டு வர முடியாதது. அதனால் அப்புறமேயம் என்பது அளவிடுவதற்கு அரியதானது, அளவிடுவதற்கு முடியாதது. இது இதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு அப்புறமேயம். அப்புறம் அப்படி அப்புறமேயமான உன்னை துவாம் சமந்தாத்னா எல்லா இடத்துலையும் பார்த்தேன், சுற்றிலும் கண்ட எல்லா இடத்திலும் காண்கின்றார். என்னை சுற்றி பார்த்தா எல்லா இடத்துலையும் இருக்குது, எங்கே பார்த்தாலும் இப்போ இருக்குது. எல்லா இடத்துலையும் பெரிய பெரிய நெருப்பு பிழம்பு போல், சூரியனே ஒளி பிழம்பு போல் பிரகாசிக்கிற மாதிரி இருக்குது. அந்த பிரகாசிக்கிறதுக்கு பெரிய கிரீடம் இருக்குது. அந்த கிரீடம் இருக்கிற அந்த ஒளி பொருந்திய உருவம் அந்த பெருமாள் என்ன பண்ணிட்டுருக்கார், விஸ்வரூபத்தில் அவரே கதை வச்சுட்டுருக்கார். கையில் சக்கரம் இருக்குது, சக்கரப்படை இருக்குது. அந்த சக்கரப்படையோட ஒளி என்ன இருக்குது, இன்னும் பெருசாக தெரியுது. இது எல்லாத்துக்கு மேலே எல்லா சூரியம், அதாவது தேஜோராசிம் துர்நிரீக்ஷம் ஒளி பிழம்பாக இருக்கிற காணுதற்கு கூசுவதாய், கண்ணை திறந்தே பார்க்க முடியல. அது ஏற்கனவே இந்த பெருமாள் என்ன பண்ணார், இந்த மெய்க்கண் கொடுத்துருக்காரு. மெய்க்கண்ணாலே பார்க்க முடியலன்னு சொல்லும்பொழுது சாதாரண ஊனக்கண் என்ன பண்ணோம், அதுக்கப்புறம் அதை பார்க்கறதுக்கே அந்த ஊனக்கண்ணோட இதுவே மறைஞ்சு போயிருக்கோம், அது செயலிழந்து போயிருக்கோம். அதனால் அந்த மெய்க்கண்ணாலேயே இது காணுதற்கு கூசுவதாய், அப்புறம் கொழுந்து விட்டெறியும் தீப்போலவும் சூரியன் போலவும் ஒளிர்வதாய் அப்புறமேயம். இதுதான் இந்த ஸ்லோகத்துக்கே இந்த வார்த்தை சிகரமான வார்த்தை. அப்புறமேயம் அளவிடுவதற்கு அரியதானது. அளவிடுவது என்பது என்ன, மனோவாக்காயங்கள் மெய்க்கு அப்பாற்பட்டது. மனசினால் புரிஞ்சுனுட்டோமா அப்புறம் உட்காந்து வேகமாக எழுதிவிடலாம்.
இல்லையா? கண்ணால் பார்த்துட்டு தெரிஞ்சுட்டோமா வேகமாக சொல்ல வரலாம். அப்படின்னா இந்த எண்ணம் மொழி இருக்கே, இதனால் இதற்கு தாண்டியனதாய் அப்பிரமேயமாய் இதற்குள் கட்டுக்கு அடங்காததாய் கட்டு தாண்டி நிற்கக்கூடிய உன்னை சுற்றிலும் எங்கும் காண்கின்றேன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் அர்ஜுனன் தன்னுடைய அனுபவத்தை ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வர்றார். எங்கெல்லாம் என்ன பார்த்தேன்னு சொல்லியாது, அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் விவரமாக என்ன சொல்லியாருதுன்றதை பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.